ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தர்பூசணி தோட்டத்தில் தான் இருக்கோம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம காய் ஒடிச்சிட்ருக்குறாங்க. பாருங்கள் பாருங்கள், இந்த வாய்க்காலில் தெரியுதுங்களா? இதோ வியாபாரி 2 ஆள் அழைச்சிட்டு வருவாங்க. அவங்க தான் காய் ஒடிச்சு போடுவாங்க. அந்த காயை தான் நம்ம ஆளுங்களை வச்சு இந்த வண்டியில் ஏற்றணும். இந்த பாருங்கள், ஒடிச்சு போட்டிருக்குறாங்க. இதோ பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு வாய்க்காலுக்கும் அவங்க தான் அப்படி ஒடிச்சு போடுவாங்க. இந்த காயெல்லாம் எடுக்கலை, ஒதுக்கிட்டாங்க. பாருங்கள், இந்த காயெல்லாம் இதோ தெரியுதுங்களா? இதோ பாருங்கள், இங்கே இந்த மாதிரி இங்கெல்லாம் பாருங்கள், இதோ தெரியுதுங்களா? இங்கெல்லாம் இங்கே இருக்கிற காயெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. தெரியுதான்னு தெரியல எனக்கு, வெயில்ல. இதோ இந்த காயெல்லாம் ஒதுக்கி போட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற காயெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இந்த வாய்க்கால்களில் போட்டிருக்கிற காய்ங்க மட்டும்தான் எடுப்பாங்க. இதுதான் மொதல் ஈடு காயின்னு சொல்கிறது. மொதல் ஈடுக்கு 2வது ஈடுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இதை விட அந்த காய் 2வது ஈடு காய் கொஞ்சம் பின்னாடி வந்த காயாக இருக்கும். அதுதான் நமக்கு மொதல் ஈடு காய் மட்டும்தான் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக போகும். டன்னு 12,000 சொல்லி பேசியிருக்கிறாங்க. 2வது ஈடு காயெல்லாம் வந்துட்டு 5,000, 6,000, 4,000ன்ட்டு இப்படி தான் எடுப்பாங்க. பார்த்து அவங்களும் கொஞ்சம் இது பண்ணணும். வியாபாரிங்களும் அவங்களோட இதை தான் பார்ப்பாங்க. இதோ ஏற்றிட்டுருக்குறாங்க பாருங்கள். இப்படியே இந்த பாத்தியில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த வாய்க்காலில் இதுமாரி பறித்து போடுவாங்க. இது வேண்டி தான் இப்போ இந்த இடம் தான் ஏற்றிட்டுருக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் எல்லாம் பாக்கி இருக்குது. முடிச்சு போட்டிருக்குறாங்க வாய்க்காலில். பார்த்து எடுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.